ஹாய், ஐ எம் பர்வின் தாஜ். இன்னைக்கு சைக்காலஜி ஃபேக்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்மோன்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் தான் பார்க்க போறோம். ஹார்மோன்ஸ்னா என்ன? ஹார்மோன்ஸ்னா கெமிக்கல் மெசேஞ்சர்ஸ் நம்ம பாடியிலே செக்ரேட் ஆகக்கூடிய ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் தான். இது வந்து நம்ம பாடியிலே செக்ரேட் ஆகி தென் பிளட் ஸ்ட்ரீம்குள்ள நுழைஞ்சி தென் டிஷ்யூஸ்ல போய் தென் ஆர்கன்ஸ்க்கு ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, இந்த ஹார்மோன்ஸ்னால என்னென்ன யூசஸ் பாத்தீங்கன்னா, இந்த ஹார்மோன்ஸ் வந்து நம்ம பாடியில் நடக்கக்கூடிய growth, டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுது. என்னெல்லாம் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, டைஜஷன், ரெஸ்பிரேஷன், இதே மாதிரி எல்லா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ்லயும் இந்த ஹார்மோன்ஸோட பங்களிப்பு இருக்கு. ஓகே, என்னென்ன ஹார்மோன்ஸ், ஒவ்வொரு ஹார்மோன்ஸுக்கும் ஒவ்வொரு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து என்னென்ன ஹார்மோன்ஸ்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஆக்சிடாசின். ஆக்சிடாசின் ஹார்மோன், இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லவ் ஹார்மோன் அல்லது பாண்டிங் ஹார்மோன். பாண்டிங்னா ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை சொல்லலாம், அல்லது ஒரு பாண்டிங்கை சொல்லலாம், அல்லது ஒரு மதர் ஒரு டாட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டிங், அல்லது ஒரு ஃபாதர் அல்லது ஒரு டாட்டருக்கு இடையில இருக்கக்கூடிய பாண்டிங். இப்படி பாண்டிங்கை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லது ஒரு பாய் கேர்ள், இப்படி பாண்டிங் வந்து போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த ஹார்மோன்ஸ் என்ன சொல்லணும்னா பாண்டிங் ஹார்மோன் அல்லது லவ் ஹார்மோன் சொல்றோம். இது ஒரு ஹாப்பி ஹார்மோன். அடுத்தது செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா டொப்பமைன். இந்த டொப்பமைனே நம்ம ஒரு ஹாப்பி ஹார்மோன் தான் சொல்லுவோம். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா ஃபீல் குட் ஹார்மோன். இப்ப யாராவது நம்மள்ட்ட நீங்க எப்படி இருக்கீங்க நம்ம என்ன சொல்லுவோம், ஃபீல் குட் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நம்ம நல்லா இருக்கும் ஃபீல் குட் அப்படிங்கிற சொல்ல வைக்கிறது என்ன ஹார்மோன்? இந்த டொப்பமைன் ஹார்மோன் தான். இந்த டொப்பமைன் ஹார்மோன் செக்ரீஷன்னால என்னென்ன நடக்குன்னு பாத்தீங்க, எப்ப செக்ரீட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது சடனா நம்ம ஒரு டவுனா இருக்கும்போது யாராவது நம்மளுக்கு ஒரு மோட்டிவேட் பண்ணுவாங்க, அல்லது ஏதாவது ஒரு அப்ரிசியேஷன் பண்ணுவாங்க. இந்த அப்ரிசியேஷன் பண்ணும்போது நம்மள அறியாமலே நமக்குள்ள என்ன செய்யும், சில சேஞ்சஸ் நடக்கும், நம்ம ஹாப்பி ஆகும். இதுக்கு காரணம் இந்த டொப்பமைன் ஹார்மோன் தான். அடுத்தது தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஹார்மோன். தேர்ட் ஹார்மோனோட பேர் பாத்தீங்கன்னா என்டார்பின். இந்த என்டார்பின் ஹார்மோனோட இன்னொரு நேம் என்னன்னா லாஃபிங் ஹார்மோன். இதுவும் அதே மாதிரி ஒரு ஹாப்பி ஹார்மோன் தான். இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரொம்ப அதிகமா சிரிப்போம் அல்லது ரொம்ப சந்தோஷமா இருப்போம். இதுக்கு காரணம் வந்து இந்த என்டார்பின் ஹார்மோன் தான். ஓகே, அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபோர்த் ஹார்மோன். இவ்வளவு நேரம் நம்ம ஹாப்பினஸ் பத்தி பார்த்தோம். இந்த ஹார்மோன் வந்து கொஞ்சம் சேட் ரிலேட்டடான ஹார்மோன். இந்த ஹார்மோனோட நேம் வந்து செரட்டோனின் ஹார்மோன். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்ன சொல்லலாம், சேட் ஹார்மோன் சொல்லலாம். சரி, ஓகே, எப்பெல்லாம் நம்ம சேட் ஆகும், ஒரு ஏதாவது விஷயத்துல நம்ம டிப்ரெஷன் ஆகும்போது நம்ம சேட் ஆகும். அந்த டிப்ரெஷனே காரணமான ஹார்மோன் வந்து இந்த செரட்டோனின் ஹார்மோன் தான். இந்த செரட்டோனின் செக்ரீஷன் வந்து லோ ஆகும் போது தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா சேட் ஆகும். ஏன் இப்படி செரட்டோனின் செக்ரீஷன் லோ ஆகுதுன்னா, லோ சன்லைட் வந்து நம்ம பாடியிலயோ அல்லது லோவா படும் போது நம்மளுக்கு என்ன செய்யணும், செரட்டோனின் செக்ரீஷன் வந்து லோ ஆகுது. அதனால நம்மளுக்கு என்ன செய்யணும், டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறோம். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் ஹார்மோன் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்டிசோல். இந்த கார்டிசோல் ஹார்மோனை நம்ம என்ன சொல்லணும்னா, இதுவும் ஒரு என்னதுன்னா ஒரு சேட் ஹார்மோன் தான். இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். நம்ம அது அளவுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் நம்ம பாடியில வந்துட்டுனா, மைண்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு நம்ம என்ன ஃபீல் ஆகும்னா அழுவோம். சோ அதனால இந்த ஹார்மோனுக்கு இன்னொரு நேம் என்னன்னா கிரை ஹார்மோன் சொல்லுவோம். கிரைங் ஹார்மோன் அல்லது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். ஏன்னா இது அழுறதுக்கு காரணமான ஒரு ஹார்மோன். இப்ப அடுத்தால இருக்க ஹார்மோன் என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரோலாக்டின். இப்போ நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியான அழுவோன்னு பார்த்தோம். இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் செக்ரீஷன்னால என்ன நடக்குதுன்னா, எமோஷனல்ல ஒரு கிரை வரும்ல, அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன் தான். அதே ஃபர்ஸ்ட் சொன்னதே போலதான், ஏதாவது ஒரு நம்மளுக்கு அப்ரிசியேஷனோ, ஏதாவது மோட்டிவேஷனோ, நம்மளுக்கு ஏதாவது ரிவார்டு கிடைக்கும்போது நம்மள அறியாமலே என்ன சொன்னா எமோஷனல்ல ஒரு டியர் வரும். அதுக்கு காரணமான ஹார்மோன் வந்து இந்த ப்ரோலாக்டின் ஹார்மோன். ஓகே, இவ்வளவு நேரம் ஹாப்பி அண்ட் சேட் ஹார்மோன்ஸை பார்த்தோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஹார்மோன். என்ன ஹார்மோன் பாத்தீங்கன்னா மெலட்டோனின் ஹார்மோன். எது ரிலேட்டடான ஹார்மோன் பாத்தீங்கன்னா ஸ்லீப் ரிலேட்டடான ஹார்மோன். ஸ்லீப் வந்து ஒரு ஹியூமன் பீங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அப்ப இந்த ஸ்லீப்பிங் ஹார்மோன் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மெலட்டோனின் ஹார்மோன். இந்த மெலட்டோனின் ஹார்மோன் வந்து எப்போ செக்ரீட் ஆக ஜாஸ்தி ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டார்க் ஆகும் போதுதான், ரொம்ப இருட்ட தொடங்கும் போது இந்த ஹார்மோன் வந்து செக்ரீஷன் ஆகுது. அதனாலதான் நம்மளுக்கு தூங்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வருது. இந்த ஹார்மோன் செக்ரீஷன் இருக்கிறதுனாலதான் என்ன சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து தூக்கம் வருது. அதுக்குதான் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மேக்சிமம் வந்து வெளிச்சத்துல இருந்து படிக்க சொல்றாங்க. இருட்டுல இருந்து படிக்கும்போது ஆல்ரெடி என்ன செய்யணும், நமக்கு தூக்கம் வந்துடும். அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் உள்ள ஹார்மோன் என்ன ஹார்மோன்னா, ரொம்ப முக்கியமான ஹார்மோன் கெர்லின் ஹார்மோன். கெர்லின்னா என்ன ஹார்மோன்னா ஹங்கர் ஹார்மோன். ஹங்கர்னா மார்னிங் நல்லா சாப்பிட்டுருவோம். பாத்தீங்கன்னா ஒரு 12 or 1 o'clock பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பசிக்க ஆரம்பிக்கும். இதுக்கு காரணமான ஹார்மோன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கெர்லின் ஹார்மோன். இந்த கெர்லின் ஹார்மோன் வந்து ஹங்கர் மோட்டிவ ப்ரொடியூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பசி உணர்வை தூண்டும். சோ அதனால நம்ம வந்து சாப்பிடறதுக்குள்ள உணர்வு தோண்டும். இதுக்கு காரணம் வந்து இந்த கெர்லின் ஹார்மோன் தான். இப்படி நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. எல்லா ஹார்மோன்ஸுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ஹார்மோன் செக்ரீஷனை நம்ம பாடியிலே தான் நடக்குது. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டான ஒரு டயட்ல வந்து ஒரு பேலன்ஸ் டயட் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்ம இந்த ஹார்மோன் செக்ரீஷனை வந்து இம்பேலன்ஸ் இல்லாம பேலன்ஸ் ஹார்மோன்ஸா நம்ம என்ன பண்ணிடலாம், கொண்டு வந்துடலாம். சோ வந்து ஈட்